தஞ்சாவூரில் இப்படி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை பார்த்ததே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், சாப்பாடெலாம் சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியனே எனக்கு பிடிக்காது. நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுனாலே என்வி நான் மட்டும்தான் போய் சாப்பிடுவேன். வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன். நம்ம என்வியில் என்னென்ன வெரைட்டி சாப்பிடுவோமோ அது எல்லாமே வெஜ்ஜிலே இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பரோட்டானாலே பிச்சு போட்டு அந்த சால்னாவை முக்கி சாப்பிட்டா தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அடுத்தது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது மீல்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் போனேன். அங்கே போனவுடனே தான் தெரிஞ்சுது இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. ஒரு ஹோட்டலுக்கு முக்கியமே பார்த்திங்கன்னா சப்ளை தான். இந்த ஹோட்டல் அதை பக்காவாக நீட்டாக ஹேண்டில் பண்ணாங்கங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்திங்கன்னா டேபிளில் இருக்கவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து பன்னீர் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஜ்ஜி சாப்பாடு நல்லாயிருக்கும்னு இன்றைக்கி தாங்க நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இவங்கள்ட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஜூஸு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுருக்காங்க. நான்லாம் வந்து எது சாப்பிட்டாலுமே ஒரு ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினப்பேன். அதை போய் வெளிக்கடையில் போய் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிறதுனால இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைனலாக தயிர் சாதத்தோடு முடிச்சுக்கிட்டேன். தயிர் சாதத்துக்கு 2 தொட்டுக்க, ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கேட்குறதெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. எனக்கே திரும்ப திரும்ப அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு பிடிச்சிருச்சிங்க. நீங்கள் தஞ்சாவூரில் வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ கௌரி கிருஷ்ணாவில் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்வால் மால் ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபைனலாக பில் பே பண்ணிட்டு வந்துட்டோம்.